ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பாஸ்டன் போயிட்டுருக்கோம். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 0°C நான் காட்டியிருந்தேன். இப்போ வேணால் பாருங்கள், ஃபோனில் காட்டுறேன். இது 0°. ஆனால் பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி வெயிலாக இருக்குன்ட்டு. இப்போ நாங்கள் பாஸ்டன் என்ட்ரு ஆகிட்டோம். இன்றைக்கி நாங்கள் 2 days ட்ரிப் பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டே சயின்ஸ் மியூசியம் ஒன்று இருக்குது. அங்கே 1 day ஃபுல்லாக நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா வெளியே ரொம்ப குளிராக இருக்குது. ஸோ வெளியே ரொம்ப நேரம் நம்ம சுற்ற முடியாது. ஸோ நம்ம அந்த மாதிரி சயின்ஸ் மியூசியம் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா சயின்ஸ் மியூசியம் போகிறோம். பாஸ்டன் ராக்கி ஹில்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours ஆகும். இது பார்த்திங்கன்னா கனெக்டிகட் கிடையாது. இது மேசச்சூசெட்ஸு. இது ஒரு தனி ஸ்டேட்டு. ஸோ பாஸ்டன் அதில் ஒரு கோஸ்டல் சிட்டின்னு வைங்களேன். ஆனால் ஊர் ரொம்பவே அழகான ஒரு ஊர். இங்கே தான் நம்ம ஃபேமஸ் யூனிவர்சிட்டி, வேர்ல்டு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி மேசச்சூசெட்ஸ் யூனிவர்சிட்டி இங்கே தான் இருக்குது. MITம்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பாஸ்டனில் தான் இருக்குது. ஸோ அதுவும் அந்த யூனிவர்சிட்டியும் பார்க்கணுன்னு ஒரு பிளான் இருக்குது. அதையும் பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க முடியாது. ஸோ மேபி நாங்கள் நாளைக்கு பிளான் பண்ணுவோம் யூனிவர்சிட்டி பார்க்குறதுக்கு. ஸோ இதை நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா பாஸ்டனுக்குள்ளே என்ட்ரான உடனே இந்த நிறையா டனல்ஸ் வந்துச்சு. இந்த டனல் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய டனல். இது நான் ஆக்சுவலி நம்ம சினிமாலெலாம் பார்த்துருப்போம், ஹாலிவுட் படத்துலலாம். ஸோ டனல் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ, ட்ராவல் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே டனல்ஸ், இந்த ரோடெல்லாம் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே யூஎஸில். நாங்கள் சயின்ஸ் மியூசியம் வந்தாச்சு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. நாங்கள் டிக்கெட் ஏற்கனவே ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா எங்கள் சிட்டிஸ்லலாம் நம்ம தனியாக அதுக்கு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சயின்ஸ் மியூசியம் வந்தனால நாங்கள் சயின்ஸ் மியூசியத்துலேயே என்ன பண்ணிட்டோன்னா காரை பார்க் பண்ணிட்டோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு $35. Fabian, see here. அப்படி இப்படி வாங்க. மூடு காவி ஸோ இது ரொம்ப பெரிய சயின்ஸ் மியூசியம். இங்கே பார்த்திங்கன்னா 100 ரிலேட்டட் சயின்ஸ் டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்செக்ட்ஸு, அனிமல்ஸு எல்லாமே. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அண்டார்டிக்கு. ஸோ அண்டார்டிக் ரிலேட்டடான அந்த ஹேபிடேட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அது ரிலேட்டடான பிக்சர்ஸு, அந்த ஃபோட்டோஸு, அந்த இது செட்டப்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அண்டார்டிகா ரிலேட்டடு. ஸோ இது போக ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு இது டாப்பிக்கை தீமாக
வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு மெக்கானிக்கல் அந்த ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸு. ஸோ இதிலே வந்து நிறைய வந்து இந்த ஒர்க்கிங் மாடல்ஸ் இருக்கும். அது போக வந்து நிறைய கேம்ஸ் நம்ம பசங்க வந்து உட்காந்து விளையாடுற மாதிரி அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா. ஸோ மார்னிங் டு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து 10 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க அப் டு 5. ஸோ 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே இந்த ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான அந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஏரியாவில் கம்ப்ளீட் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே இருக்கும். விண்ணா இதெல்லாம் 2000 years ஓல்டாடா. இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடு. இது எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. எனக்கே சில விஷயம் வந்து புரியல. ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ரோபோ டாக் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 minutes வந்து என்ன ஆகும்னா ஒன்ஸ் வந்து போய் நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணோம். ஸோ அது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஹாய் சொல்லும், அப்புறம் பாய் சொல்லும். அப்போ திரும்பவும் போய் அது வந்து என்ன பண்ணுன்னா சார்ஜ் போட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக இது வந்து சைக்கிள் மாதிரி. ஸோ எனக்கு இந்த ஏரியாவில் இந்த ரொபோட்டிக்ஸில் வந்து இது மட்டும்தான் வந்து நல்லா இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக வந்து ஸோ அட்வான்ஸ்டாக வந்து நம்மளை படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்ட். ஸோ அந்த பக்கம் நான் போகவே இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா மூஸுங்க. இது வந்து நான் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் போய் பக்கத்தில் நிற்கிறேன், எனக்கும் மேலே இருக்குது. நான் நினச்சேன் சரி டீர் மாதிரி தான் இருக்கும், அந்த சைஸ் தான் இருக்கும்னு நினச்சா இது ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த சி அனிமல்ஸோட மாடல். அது போக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸோட இந்த கிளாஸு பீக் அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க. டூல்ஸ் கூட வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு வந்து கம்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் கேஃபிடீரியாவில் இருக்கோம். ஸோ இந்த வியூ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து என்ன ரிவர்னா சார்லஸ் ரிவர். ஸோ அது பக்கத்தில் தான் இந்த மியூசியம் வந்து உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ஒரு ரவுண்டு நாங்கள் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ சின்னதாக இங்கே ஒரு ஸ்கூல் செட்டப் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம டீச்சர்னால நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்தோன்னா இங்கே வந்து இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பரோஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த ரேபிட்டு, ஸோ அது போக சில மேமல்ஸ் எல்லாம் வந்து கீழே அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த மேமல்ஸோட பரோஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து தனியாக அந்த எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம புக்ஸில் தான் படிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி இந்த மியூசியத்தில் பார்க்குறப்போ அதோட சைஸு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பெண்டுலம் வந்து என்ன ஆகும்னா பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுமா. எர்த் ரொட்டேட் ஆகுது பார்த்திங்களா, ஸோ அதை வந்து இண்டிகேட் பண்ணுமா. ஸோ நம்ம எர்த் ரொட்டேட் ஆக இது வந்து அப்படியே அந்த இது வந்து என்ன ஆகும்னா அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. சரி, நான் ஒரு 2 hours கழித்து வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தேன். ஆக்சுவலி பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு இந்த பெண்டுலமோட பொசிஷன். ஆனால் நான் அதை வந்து ஷூட் பண்ணலை, இதை மட்டும்தான் எடுத்தேன். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் நிறையா இது ஷேர் பண்ணல, சில முக்கியமானது மட்டும்தான், எனக்கு பிடிச்சது மட்டும்தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நிறையா இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் நான் மோஸ்ட்லி டெலீட் பண்ணிட்டேன். இது போக இல்லூஷனுக்கு தனியாக ஒரு ஏரியா இருந்துச்சு, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இல்லூஷனு. ஸோ அதெல்லாம் நான் ஷூட் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரைன் அனிமல்ஸ் பற்றின அந்த வீடியோஸ் இது ஃபுல்லாகவே இந்த இதெல்லாம் அவ்வளோதான். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பாஸ்டன் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அது வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.